எல்லோருக்கும் வணக்கம். 2025 நான் போடுற ஃபஸ்ட்டு vlog இது. அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டேன், சின்ன சின்ன ஷார்ட்ஸு. இப்போ என் பொண்ணோட பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 2024 வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த வீடியோவில் வந்து அதிதியோட செகண்ட் பர்த்டே அப்போ தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது அவளோட 3rd பர்த்டே. 1 இயர் கழித்து மறுபடியும் பர்த்டே அப்போ வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கிறேன், இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். அப்புறம் ஹோம்மேட் ப்ரௌனி தான் பண்ணேன். எனக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கும் ப்ரௌனி, சாக்லேட் ஃப்ளேவர் ப்ரௌனி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சம்டைம்ஸ் வந்து ஓவர் டார்க் சாக்லேட் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா, டார்க் காம்பவுண்ட் ஃபுல்லாக டார்க் காம்பவுண்ட் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரௌனி வந்து லைட்டாக கொஞ்சம் கசப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சாக்லேட்னாலே லைட்டாக ஒரு கசப்பு இருக்கணும், அதையும் மீறி எக்ஸ்ட்ரா அதுக்கு அடுத்த லெவல் கசப்பு இருக்கும்போது அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல. ஸோ நம்ம வீட்டிலே பண்ணலாம். அப்போ காரைக்குடியிலே எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரௌனினா ஒரு ரெண்டு இடத்துல தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து கார்மெண்ட்டில் நல்லாயிருக்கும், இன்னொன்று இன்னும் ஷாப்பிங்க. அது மாதிரி எனக்கு வந்து நம்ம வீட்டிலே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எனக்கு ஆக்சுவலாக பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கி அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேக் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வீடியோ எடுக்கலை. நான் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணது, வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் இப்போ சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏதாவது பண்ணுவேன், டக்குன்னு ஏதாவது பண்ணுவேன் ஸ்நாக்காக. நான் வீடியோ எடுக்கிற அளவு எனக்கு டைமிங் இல்லை. சரி இந்த வாட்டி பண்ணலாம், ப்ராப்பராக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ப்ரௌனி பண்ணதை வீடியோ எடுத்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான். இது வந்து மைதா ப்ரௌனி தான். இதுக்கு பதில் வேணாம், நான் ஃபஸ்ட் டைமே ஹெல்த்தியாக தான் யூஸ் பண்ணேன்னா நீங்கள் ஒயிட் சுகரையும் மைதாவையும் அவாய்ட் பண்ணிட்டு ராகி ஃப்ளாரையும் ஃபுல்லாகவே நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தா ட்ரை பண்ணேன். அவங்க வந்து 120 கிராம்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணல, 40 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணேன் டார்க் சாக்லேட் வந்து. அதுக்கு பதில் மீதி உள்ள அந்த இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த 80 கிராம்ஸ் வந்து ஒரு 40 கிராம்ஸ் ப்ரௌன் சாக்லேட்டும் மீதி 40 கிராம்ஸ் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நார்மல் ஸ்வீட்டுக்கு வந்து 120 கிராம்ஸ் பவுடர் சுகர், ஒயிட் சுகர் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பேட்ரி மேக் பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும் போது எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. பண்ணிவிட்டு படுக்கணும், அப்புறம் காலையில் எழுந்துச்சி மறுபடியும் வேலை இருக்குது, தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது, ஃப்ரைடே பர்த்டே, அதிதியோட பர்த்டே. ஸோ அது காலையில் எந்திரிக்கல டைமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி படுக்கிறதுக்கு எனக்கு பண்ணி முடிச்சு படுக்கிறதுக்கு எனக்கு 2-3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு அவனுக்கு லஞ்சு டிஃபன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், லஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கடகடன்னு ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி அது வீடியோ எடுக்கும்போது எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு. அவனில் வச்சப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி அவனில் இருக்கும்போதே பண்ணட்டும்ட்டு ஒரு டின்னோ பேட்டரை ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் நான் 120 டிகிரி செல்சியஸ் 45 மினிட்ஸ் வச்சு நான் கரெக்டாக பேக்காகி வந்துடுச்சு. ஆமாம். அப்புறம் நான் உள்ளே ஒட்டுதான்னு பார்த்தேன், நைஃப் வச்சு டெஸ்ட் பண்ணினேன், ஒட்டில் கரெக்டாக பேக் ஆச்சு. செம்ம அரோமா, வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருந்துச்சு. அப்புறம் அதை கூல் டவுன் பண்ணி ப்ரௌனி மேக் பண்ணி அதை உட்காந்து ஃபேன் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மார்னிங் என் பொண்ணு எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு அவளுக்கு ப்ரௌனி கட் பண்ண கொடுத்தேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, காலையில் கட் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அதிதி, ஹாப்பி பர்த்டே. அப்புறம் சரி நாங்கள் ஈவினிங் எங்கள் ஸ்ட்ரீட்டில் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தோம் பசங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு பாதி ப்ரௌனி எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுத்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரௌனி ஷேர் பண்ணோம். நல்லா இருக்கா கேக்? எப்படி இருக்கமா? ஈவினிங் வரும்போது மறுபடியும் கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஒன்று செஞ்சு அது ஈவினிங் பசங்க வரும்போது கட் பண்ணோம். அதுவும் இந்த வீடியோவில் வரும். அவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு, அப்படியே ரிச்சாக இருந்துச்சு அந்த ப்ரௌனி டேஸ்ட்டு, அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அது நான் பண்ணேங்கிறதுக்காக இல்லை, அப்போதே ப்ரௌனி வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரௌனி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஃபஸ்ட்டு ட்ரைலே நல்லா வரும். அது இல்லாமல் இது வந்து எக்லெஸ் ப்ரௌனி, இது இல்லாமல் எங்கள் வாட்டில் கர்ட் யூஸ் பண்ணி ப்ரௌனி செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் கட் பண்ணி எங்கள் ஏரியா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு ப்ரௌனி அவங்களுக்குமே இந்த கேக்கோட ப்ரௌனி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷேர் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவே கொண்டாடிட்டோம். ரொம்ப பெருசாக எங்கேயும் வெளியே காலையில் மட்டும் வீட்டு பக்கத்தில் உள்ள ஜெயங்கொண்ட விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிட்டா ப்ரௌனி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து அப்புறம் கேக் கட் பண்ணி பசங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தோம். எல்லாம் அந்த ப்ராப்பராக ஃபுல் வீடியோ போடலை, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் கொஞ்சம் லென்த்தாக ஏதாவது இந்த மாதிரி சந்தோஷமாக ரிலேட்டடாக வீடியோ போட்டால் அதே டிஸ்ட்ரி மாதிரி ஆகுது. ஸோ தேங்க்யூ சொல்லுமா அதிதி, தேங்க்யூ சொல்லு. இதுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்யூ.